ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பெண்களுக்கும் எதிராக நடக்கிற குற்றத்தை தட்டி கேட்டுட்டு இருக்கிற இந்த மாதர் சங்கத்தை பார்த்து எங்க அண்ணன் என்ன எத்தனை நாளா புடிங்கிட்டு நீங்க போதை போட்டு படுத்திட்டீங்களான்னு கேட்குது. அவங்க எவ்வளவு போராட்டம் பண்றாங்க தெரியுமா? அண்ணா பல்கலைக்கழகத்துல நீதி வேணும்னு யார் இந்த சார் அப்படின்ற போர்டை பிடிச்சிட்டே தான் தெரியுறாங்க இன்னமும். அதுக்கு நீதி வேணும் நீதி வேணும்னு தினம் தினம் நடக்கிறாங்க. அப்பா ஸ்டாலின் போய் கேட்குறாங்க, யார் இந்த சார்னு சொல்லுங்க சார் அப்படின்னு. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸ்ரீமதி வழக்கு அவங்க வீட்டில் பாய போட்டே படுத்துட்டாங்க. 2 வருஷமா படுத்துட்டு இருக்காங்க இந்த மாதர் சங்கம். எப்படியாவது அந்த ஸ்ரீமதிக்கு நீதி வாங்கி தரணும். இப்படியாப்பட்ட ஒரு மாதர் சங்கத்தை போய் பேசிட்டாரு எங்க அண்ணன். இப்போ கூட அஜித்துங்கிற ஒரு தம்பியா அடிச்சே கொண்டாங்க. அந்த தாய் வர்ற கண்ணீரை கீழே சிந்த விடாம தாங்கி பிடிக்கிறாங்க, துடைக்கிறாங்க. தினம் தினம் கஷ்டப்படுறாங்க இந்த மாதர் சங்கம். இந்த மாதர் சங்கத்தை பத்தி எங்க அண்ணன் பேசிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படிலாம் பேசணும் எனக்கு ஆசை தான். ஆனா இந்த மாதர் சங்கம், மானங்கட்ட மாதர் சங்கம் என்ன பண்ணுது? ஒன்றும் கொடுங்கல. தப்பு செய்யறவங்களை தட்டி கேளுங்கம்மா, ஏமா வாய மூடிட்டு இருக்கிறீங்க? திமுக கொடுக்குற எலும்பு அவ்வளோ பெருசாவா இருக்குது, கொஞ்சம் துப்பிட்டாவது நியாயமா பேசுங்கன்னா எப்படி எங்களை கேள்வி கேட்கலான்னு இந்த மாதர் சங்கம் போய் மல்லு கட்டுது எங்கன்னு சீமான்ட்டேன். இதுதான் திமுகவோட மாதர் சங்கம். 10 பைசா புரோஜனம் இல்லாத மாதர் சங்கம்.